அஸ்ஸலாமு ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வாழைப்பழமும் அவலும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லை, நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஹெல்த்தியான இந்த அவல் மில்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 2 பேர் சாப்பிட்றது மாதிரியான அவல் மில்க் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் ரோஸ்டட் அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 கிளாஸ் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வறுத்த நிலக்கடலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவல் மில்க் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை இந்த மாதிரி கத்தியால் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுறலாம். வச்சு ரொம்பவும் மையாக மசிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவு மசிச்சாதான் அந்த வாழைப்பழம் சாப்பிடும்போது கடிப்பட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழ மிக்சரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்கிற அவலில் ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் போல் அது மேலேயே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்க பாலில் கொஞ்சம் பாலை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாலுக்கு மேலே ஆல்ரெடி நான் வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நிலக்கடலை சேர்க்கறதுனால இந்த அவல் மில்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கும் மேலே நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் போல் அவல் சேர்த்துக்கலாம். இது வயிற்றுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் பசிக்கவே பசிக்காது. இது ஒன்று மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வாழைப்பழ மிக்சர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருக்கிற பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அவல் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஈஸியான அவல் மில்க் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.